ஞாயிறு ஆராதனையில் கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய தலைப்பு அல்லது குறிப்பை சொன்னாலும் சரி, தலைப்பை சொன்னாலும் சரி, யாருக்காவது ஞாபகம் இருக்குதான் பார்ப்போம். இந்த பக்கம் இங்கே யாரும் சொல்லாதீங்க. இங்கே எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லலை. இங்கே சில முந்திரி கொட்டையெல்லாம் இருக்குது, அதனால தான் நிறுத்தி வச்சேன். இப்போ டக்குன்னு சொல்லிடுவாங்க. இங்கே இந்த பக்கம் யாராவது சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குதான்னு தான் கேட்குறேன். உங்களை நான் கேள்வி கேட்டு இல்லை நான் சொல்ல வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? போச்சு. இதுக்கு தான் குறிப்பு எழுதணும்னு சொல்கிறது. இந்த நோட்டு பேனாலாம் எங்கே இருக்குதுன்னே தெரில. வாரம் குறிப்பு எழுதணும். நாங்கள் யூடியூப்பில் தலைப்பும் போட்டு நான் தலைப்பை அன்றைக்கே சொன்னேன். என்ன செய்கிறது? பின்னாடி யாருக்காவது தெரியுமா? இந்த பக்கத்தில் பின்னால் இப்போ தான் சில பேருக்கு தூக்கம் போது தான் தூக்கம் கலைஞ்ச மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீங்கள் உங்கள் துக்கம் செய்தியினுடைய தலைப்பாக அதை கொடுத்து தான் யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். அது உங்கள் துக்கம் சந்தோஷமாக. யோவான் 16:20 யோவான் 16:20 இயேசு சொல்கிறார் உங்கள் துக்கம். ஆமாம், நான் கடந்த வாரம் கொடுத்த செய்தியினுடைய சுருக்கத்தை ஞாபகப்படுத்த சொல்ல வருகிறேன். என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி, உங்களுக்கு வருகின்ற, நேரிடுகின்ற, சந்திக்கின்ற மனசில் இருக்கிற துக்கம், துயரம், கஷ்டம், துக்கம் மாறணும், சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இதை தான் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியினுடைய சாராம்சம். மனசில் வருத்தம் இருக்குது, கஷ்டம் இருக்குதுங்க, ரொம்ப மனசு துக்கமாக இருக்குது, நடக்கிற காரியங்களை நினைக்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்புறம் இந்த துக்கம் மாறி அல்லது மறைஞ்சி சந்தோஷப்படுறதுக்கு வழி என்னன்றது தான் செய்தி. ஆண்டவர் சொல்கிறாரு உன் துக்கம் சந்தோஷமாக மாறும்ன்ற இயேசு சொல்கிற வார்த்தை இருக்குது. அது எப்படி மாறுன்றது தான் பேச்சு. எல்லாருக்குமே மாற்றத்தை விரும்புகிறாங்க, மாறணும்னு விரும்புகிறாங்க தான். அதாவது துக்கம் மாறணுன்றதான் விரும்புகிறாங்க, ஆனால் மாற முடியல சில பேரால். அதற்கான காரியங்களை தான் கடந்த வாரம் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் உங்கள் மனசில் இருக்கிற துக்கமெல்லாம் நீங்கி நீ சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? போன வாரம் சொன்னதை நான் என்ன செய்யணும், என்னெல்லாம் செய்யணும், என்ன செய்தால் உங்கள் மனசில் இருக்க துக்கம்லாம் நீங்கும் என்று நான் சொன்னேன். அதற்கு நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். யோபுடைய வாழ்க்கையிலும் சொன்னேன். தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான், ஜெபம் பண்ணுனா கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய சிறையிருப்பை மாற்றி எல்லாத்தையும் இழந்து போனது எல்லாம் 2 மடங்கு திருப்ப கொடுக்குறாரு. ஒரே சந்தோஷமான விஷயம் தானே. இதுபோல் அநேக காரியங்களை அன்றைக்கு நம்ம பார்த்தோம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கும்போது நேரம் ஆகிவிட்டது. கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். பவுலும் சீலாவை பற்றி நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. என்ன தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்படி நான் சொன்னேன். எத்தனை பேர் மனசில் அது பதிஞ்சிருக்கு, ஞாபகம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதை ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்ல நேரம் இல்லாத நான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். அதுவே என் மனசுக்குள்ளே ஒரு பாரமாகவே இருந்துச்சு. எனவே இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் தவறு இல்லை. அதை கண்டினியூவாக அப்படின்னா இருக்கலாம் மேபி. எனவே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க, துக்கமான நிலைமைகள் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத ஒரு காரியம் உங்களுக்கு நடந்துச்சு, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்க, ரொம்ப துக்கமாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யணும்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையிலே எனக்கு எந்த ஒரு துக்கமும் கவலையும் இல்லை என்று சொல்கிற ஒரு நபர் இங்கே கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு எதை குறித்து கவலையே இல்லை என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கீங்களா? எதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க அப்படி சொல்கிறவங்க இருக்கீங்களா? எதை குறித்தாயிலும் ஒரு கவலை உங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது, உங்கள் மனசை கவி கொண்டிருக்கிறது. எதை குறித்தாயிலும், எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகளுடைய படிப்பை குறித்து, திருமணத்தை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, இப்படி எத்தனையோ காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கலாம். அல்லது உங்கள் சரீரத்திற்கிற வியாதியை குறித்து, என்ன நடக்குமோ ஏது நடக்கும், இப்படி பல காரியங்கள், 1 அல்ல 2 அல்ல. எல்லாருக்குமே கவலை இருக்குது, துக்கம் இருக்குது. இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது? இது மீண்டும் எப்படி போகிறது? இதை எப்படி சந்தோஷமாக மாறும் அல்லது மாற்றுவது?
என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ஆண்டவர் சொல்கிறார், வசனம் நம்ம பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியருக்கு வாசித்தோம், சந்தோஷமாக இருங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார், எழுதிட்டு போயிட்டார். நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுதா என்கிற கேள்வி சிலருக்கு வரும். அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? இப்படிலாம் நடக்கும்போது, இப்படிலாம் இருக்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது, இதெல்லாம் நினைக்கும்போது என் மனசில் எப்படிங்க சந்தோஷம் வரும்? அவர் சொல்கிறாரு பாருங்கள், சந்தோஷமாக இருக்கணுமா? எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்கிறேன்றாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நேரிட்ட சம்பவங்கள், சூழ்நிலைகள் உங்களை மனசை வருத்தப்படுத்தியிருக்கிறது என்பதில் தவறு இல்லை. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், ஆண்டவரும் அதை ஒத்துக்கொள்கிறாரு. ஆனால் இந்த நிலைமை மாறுவதற்கான வழியை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீ துக்கத்திலேயே துக்கப்பட்டு துக்கத்திலேயே இருக்கிறதுனால உங்கள் துக்கம் நீங்கிடாது. அந்த துக்கத்தின் நடுவிலையும் துன்பத்தின் நடுவிலையும் நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். துன்பத்தின் ஊடாக நடந்தாலும் அதன் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று சொல்லி நான் பல காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். தானியேலை கடந்த வாரத்தில் தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி சொன்னேன், சாத்ராக் மேஷாக்கை பற்றி சொன்னேன், யோசேப்பை பற்றி சொன்னேன். திரும்ப அதையே நான் சொல்ல விரும்பலை. எனவே துக்கமான நிலைமைகள் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் அது உங்களுக்கு சந்தோஷமாக மாறும்? வேதத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நான் சொல்லி விரைவாக முடிக்க விரும்புகிறேன். நிறைய இருக்குது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இருக்கிற நேரத்துக்குள்ளாக 2 அல்லது 3 சம்பவங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் கவனிங்க. இது இந்த லாசருடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்த சம்பவம். வேதத்தை நன்றாக படித்தவருக்கு இந்த சம்பவம் நன்றாகவே தெரியும். இதெல்லாம் இப்போ நான் விலைக்கு சொல்லிக்கிட்டு நேரத்தை நான் போக்க விரும்பலை. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும்னு. பைபிள் படித்தவங்களுக்கு இதை படிக்கும்போதே டக்குன்னு ஞாபகம் வந்துடும் என்ன நடந்ததுன்னு. லாசரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் யார் என்று சொல்லிப்போது அவனுக்கு 2 சகோதரிகள் உண்டு. அது யார்? மார்த்தாள், மரியாள் என்கிறவர்கள், கூட பிறந்த 2 சகோதரிகள். சரி, இருந்துட்டு போட்டோம். அவர்கள் இப்போ என்ன சம்பந்தம் என்று சொல்லும் பொழுது அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க யாரும் அவங்க 5வது வசனத்திற்கு பாருங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியாகிய மரியாளிடத்திலும் லாசருவினிடத்திலும் அவன் கூட பிறந்த ஒரு சகோதரன் உண்டு, அவன் பேரு லாசரு, அவனிடத்திலும் அன்பா இருந்தார். அப்ப ஆண்டவருக்கு ரொம்ப இஷ்டமான, பிரியமான, அன்பான ஒரு குடும்பம்யா. ஒரு குடும்பம். அவங்க அப்பா அம்மா கிடையாது, 2 அக்காமாரு, ஒரு தம்பி, லாசரு. மார்த்தாள், மரியாள், லாசரு. இந்த 3 பேர் மேலும் ஆண்டவர் எப்படி இருந்தார்னு போட்டிருக்குது? ரொம்ப பாசமாக இருந்தார், அன்பாக இருந்தார். அது அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த லாசருக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்லி மார்த்தாள், மரியாள் என்ன செய்ததாக அங்கே எழுதியிருக்குது. இங்கே இப்போ படிச்சிங்களே, 3ல் படிச்சிங்க. நீ சிநேகிக்கிறவர் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார். செய்தி போதுங்க. அப்போல்லாம் நமக்கு டெலிஃபோன் வசதி கிடையாது, தபால் வசதி கிடையாது. எதாவது இருந்தாலும் செய்தி ஆள் விட்டு செய்தி அனுப்பின தான் முடியும். ஒரு ஆள் விட்டு இயேசுநாதருக்கு போய் செய்தி போய் சேருது. ஐயா, உன் ஃப்ரெண்டு உங்களை ரொம்ப நீங்கள் நேசிப்பீங்களே, இந்த லாசருக்கு உடம்பு சரியில்லைன்னு செய்தி போய் சொல்லியாச்சு. சரிங்களா? இப்படி செய்தி சொன்ன உடனே இயேசுநாதர் என்ன செஞ்சார்? அடித்து பிடிங்க நம்ம பாணியில் செய்தி கேட்ட உடனே ஐயோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? வாரி சுருட்டிட்டு சீக்கிரம்ண்ணா. ஏசு அங்கே என்ன செய்தி இருக்குது? அவர் அந்த ஊரில் இன்னும் 2 நாள் தங்கியிருக்கிறாராம். இந்த செய்தி வந்ததுக்கு வரையும் ரொம்ப அலட்சியமாக இன்னும் 2 நாள் ஆகட்டும்னு சொல்லி இருக்கிறாராம் அப்படின்னு அங்கே எழுதியிருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இந்த லாசரு மரிச்சிட்டான். லாசரு இறந்துட்டார். லாசரு இறந்து போனதுக்கு அப்புறமா தான் ஏசு அந்த ஊருக்கே வராரு. நான் அப்படி சொல்லிடுறேன், வாசித்த நேரம் ஆகிடும். ஏசு அந்த ஊருக்கு வராரு. வந்து 11வது வசனத்தில் பாருங்க. இவைகளை அவர் சொல்லிய பின்பு 17
இயேசு வந்தபொழுது அவன் கல்லறையிலே வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். அந்த ஊருக்கு வந்து பார்த்தாக்கா அவன் செத்து போய் 4 நாள் கழிச்சு தான் வராருங்க இயேசுநாதர். நம்ம ஊர்ல ஒரு வழக்கு சொல்லுவோம், நம்ம ஊர்ல அப்படி பேசிக்கிறத சொல்றேன். சாவுக்கு செய்தி சொன்னா அது நீங்களே சொல்லிங்க என்னங்க, செத்ததுக்கு செய்தி சொன்னால் எப்போ வந்து நிற்கிறாரு பாரு அப்படின்னு நம்ம பேசிக்கிறத சொல்கிறேன், ஊரில் பேசிக்கிறத சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட இந்த இயேசுநாதரும் அதில் பாதியை வச்சுக்கலாமா? இன்னும் சாவுக்கு கூட செய்தி சொல்லிங்க, சாவறதுக்கு முந்தையே செய்தி சொன்னாங்க. கொஞ்சம் இது வித்தியாசமாக இருக்குது இந்த காரியம். டெத்து செய்தி இல்லைங்க, சாவறதுக்கு முந்தைய வியாதியாக இருக்கிறான்னு செய்தி சொல்லி அனுப்புனதுக்கு செத்து 4 நாள் கழிச்சு இயேசுநாதர் வந்து நிற்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு? இப்போ நம்ம வீட்டுக்கு வருவோம். மார்த்தாள், மரியாள், லாசர் 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒத்தைக்கு ஒரே தம்பி தான். இந்த 2 பேரும் பெண்மணிகளாக இருக்கிறாங்க. வியாதியாக இருக்கிறன்ற பேரை செய்தி சொல்லி அனுப்புறதுக்கு இயேசுநாதர் வரல. அவர் வர்றதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. சரி, உயிர் போனதுக்கு அப்புறமா வந்து அடக்கத்தில் கலந்துக்கிட்டாரா? அதுக்கும் வரல. அப்புறம் என்ன நடந்தது? கொண்டுட்டு போய் அடக்கமும் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் கழிச்சு வந்து நின்றுட்டு என்னன்னு வந்து நிற்கிறாருங்க. இயேசுநாதர் வந்துட்டார். இப்போ நான் எங்கே சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு துக்கம் இருக்கும்? யாருக்கு? இந்த மார்த்தாளுக்கு மரியாதை பற்றி தான் சொல்கிறேன். ஒத்தைக்கு ஒரே தம்பியாச்சே, தங்க கம்பியாச்சே, போயிட்டானே என்று சொல்லி மனசுக்கு எவ்வளவு வருத்தம் வேதனை இருந்திருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உண்மையாகவே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்களா? அப்போ அவங்க துக்கமாக தானே இருந்திருப்பாங்க, அவங்க கவலையாக தானே இருந்திருப்பாங்கண்ணா. இருந்தாங்கன்னு தானே எழுதியிருக்குது. அங்கே பாருங்க 21 சீக்கிரம் வாங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ கூட என்ன சொல்லி அழுகுறா? நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, நான் சொன்னப்பவே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே என்று சொல்லித்தான் அழுதாலே தவிர, அவள் அந்த கவலையிலையும் அந்த கலக்கத்திலையும் அந்த துக்கத்திலையும் அந்த துயரத்திலையும் என்ன சொல்லவில்லை, என்ன செய்யவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை குறை சொல்லவில்லை, ஆண்டவரை குறித்து முறுமுறுக்கவில்லை. அதைத்தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்போ மனசில் ஏற்படுகிற வருத்தத்தினால, வேதனையினால, துக்கத்தினால இன்றைக்கு அநேக விசுவாசிகள் வாய்க்கு வந்ததை ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. வாயில் வந்ததை பேசிட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, என் கஷ்டம் எனக்குங்க, நீங்கள் சொல்லுவீங்க, என் மனசு என் வயிறு எரியுது, என் மனசு என் வேதனை சொல்ல தான் செய்வேன் என்று துணிகரமாக பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? என் கஷ்டம், என் துக்கம், என் இடத்துல இருந்து பார்த்தா உனக்கு தெரியும். நான் சொல்ல அதை ஒத்துக்கிறேன். துக்கம் என்பதையும் ஒத்துக்கிறேன், கவலை என்பதையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன துக்கம் துயரம் என்பது அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான், எனக்கு தெரியாது. ஆக மொத்தம் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே ஒரு சம்பவத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இது போன்ற ஒரு சம்பவம், சூழ்நிலைகள் உங்களுக்கு இது போலவோ இல்லை வேறவோ நடந்திருந்தால் இன்றைக்கி என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? அதை தான் முந்தையே சொல்லிட்டேன். எப்போ செய்தி சொன்னதுக்கு எப்போ வந்து நிற்கிற அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்கல. இயேசு மீது எவ்வளோ கோபம் வந்திருக்கும், ஆத்திரம் வந்திருக்கும், வேகம் வந்திருக்கும். ஏங்க நான் எப்போ செய்தி சொல்லி அனுப்புகிறேன், வந்து சொன்னானா இல்லையா? சொன்னாங்க. அப்போ சாகிட்டு தானே இருந்திருக்கீங்க, நீங்கள் என் தம்பி சாப்பிட்டு தானே இருந்திருக்கீங்க. நாங்கள்லாம் உங்களை எவ்வளோ தெய்வமாக நினச்சோம். நான் இதில் பைபிளில் இல்லாததை நான் பேசுகிறேன், கவனிங்க. இப்படி தான் பேசுகிறாங்க இன்றைக்கி. நீங்கள் நான் உங்களை எவ்வளோ கடவுள் தெய்வமாக நினச்சோம். நீங்கள் வந்து என் தம்பி உடல்நல சரியில்லை, வியாதியாக இருக்கிற போது நீங்கள் வந்து பார்க்கல, வந்திருந்தால் ஒரு வேளை என்ன செஞ்சுருப்பார், பழிச்சிருப்பான். சரி வரலையா, சாவுக்கு வந்திருந்தா கூட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். செத்து கொண்டு போய் உள்ளர வைக்கிற வரைக்கும் வராமல் 4 நாள் கழிச்சு வந்து நிற்கிறீங்க. என்ன தெய்வமோ தெரியலையா? கடவுளா கடவுள், தெய்வமா தெய்வம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லலை. இன்றைக்கு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க. என்னங்க இந்த ஆண்டவர்கிட்ட போய் என்னங்க பிரயோஜனமா ஆண்டவர்ன்றீங்க?
எனவே எந்த ஒரு கவலையோ துக்கமோ உங்கள் உள்ளத்தில் பாதித்திருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அன்னைக்கே சொன்னேன், மனம் பதறி ஆண்டவருக்கு விரோதமாக பேசக்கூடாது, ஆண்டவருக்கு குறையாக பேசக்கூடாது, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்தாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். அங்கே பாருங்கள் 21:32 பாருங்கள். 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால், நீங்க மாத்திரம் இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் மாட்டானே என்று சொல்லிடுறான். 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க பாருங்க, அக்காவும் தங்கச்சியும். முதல்ல மாத்தா சொல்றா, ஐயா நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா என் தம்பி எப்படியாவது பழிச்சிருப்பான் ஐயா. இந்த மரியாளுடைய காலில் விழுந்து என்ன சொல்லுது, நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என் பையன் என் தம்பி படிச்சிருப்பானேன்னு சொல்லி தான் அப்படி தான் சொல்லுதே தவிர, நீங்கள் வரலையே, வராமல் போயிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணினீங்க, உங்களுக்கு ஈவு இருக்கா, உங்களுக்கு இரக்கம் இருக்கா, கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே கிடையாதா, நீங்கள்லாம் கருணையே இல்லையா, என்னமோ இயேசு இரக்கம் உள்ளவர்ன்றாங்க, மனசு உருக்கம் உள்ளவர்ன்றாங்க, அவ்வளவும் எல்லாம் வயசு விட்டால் தான் போல் இருக்குது, கொஞ்சம் கூட உங்களுக்கு இரக்க சுவாமே இல்லை உங்களுக்கு, நாங்கள் தான் உங்களை பெருசாக நினச்சிட்டு இருந்துட்டோம், எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமாக இருக்குன்னு நாங்கள் தான் கற்பனை பண்ணிட்டு இருந்துட்டோம், செய்தி தெரிஞ்சு நீங்கள் 4 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது. அப்படிலாம் பேசலை, இன்றைக்கு பேசுகிறாங்க. ஏசுநாதர் ஏன் செய்ய மாட்டார்? ஏசுநாதர் உயிரோடு இருந்தார்னா, அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருந்தால் ஏன் இதெல்லாம் செய்யலை, ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்ய மாட்டுறாரு? கேள்வி. ஏன் உன் கேள்வி நியாயமானது, நான் அதை இல்லைன்னு சொல்லலை. உன்னோட மனசில் எழும்புகிற கேள்விகள், அதை கேட்குற விதம் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், அது கேட்குற முறை இருக்கிறது. என்ன கேட்டுது? 2 பேரும் என்ன கேட்டாங்க? அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க? சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா அப்படி தான் சொல்கிறாங்க தவிர, அடுவா வராமல் போயிட்டீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி செஞ்சிட்டீங்களே, என் பையன் போயிட்டானே, என் தம்பி போயிட்டானே என்று சொல்லி புலம்பலை. அதற்கு மாறாக அவங்க என்ன செய்தாங்க? அதை தான் சொல்ல, ஆண்டவரை குறித்து குறை சொல்லாமல், முறுமுறுக்காமல். என்னது? இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேண்டாம். நாங்கள் இந்த வனாந்தரத்தில் வந்து சாப்பிட்றதை விட நாங்கள் அங்கேயே எகிப்திலே இருந்திருப்போம். நாங்கள் இந்த வெங்காயத்தையும் வெள்ளரி பூண்டியும் வெள்ளரிக்காயை நினச்சிட்டு இருக்கிறோம், வெங்காயத்தையும் வெள்ளைப்பூண்டி நினச்சிட்டு இருக்கிறோம், என்னென்னமோ சொல்லி என்ன பண்ணுறாங்க, முறுமுறுத்தார் என்று எழுதியிருக்கிறது எண்ணாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் முறுமுறுத்ததுனால ஆண்டவருக்கு கோபம் வந்து அவர்களை அழித்ததாகவும் எழுதியிருக்கிறது. என்ன சொல்ல வருகிறேன்? வேதாகம காலத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மறந்தாலோ அல்லது செய்ய தாமதித்தாலோ அல்லது செய்யாமல் இருந்தாலோ ஒரு பொறுமை கிடையாது, ஒரு விசுவாசம் கிடையாது, ஒரு சகிப்புத்தன்மை கிடையாது, ஒரு விசுவாசம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரையே எதிர்த்து பேசுறது, குறை சொல்கிறது, தூற்றுவது, குறைத்து பேசுவது, பழித்து பேசுவது பாவமான காரியம். அதனால் உன்னுடைய துன்பம் துக்கம் துயரம் நீங்காது, மாறாது. அதை தவிர்த்து நீங்கள் ஆண்டவரை முறுமுறுக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்னா, நான் சொல்கிறது, ஆண்டவரை முறுமுறுக்காங்க. எந்த நடந்தாலும் திரும்பியும் நம்ம ஆண்டவரை தான் தஞ்சமாக எடுத்துக்கொள்ளணும், ஆண்டவரை தான் தஞ்சம் என்று சொல்லி அவரை நாம் அணுகணுமே. அதை செய்யாமல் அதை தவிர்த்துட்டு அவருக்கு எதிராக விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க என்று சொன்னால் எதுவும் நீங்கள் சாதிக்க முடியும், எதுவுமே நடந்துடாது. இவங்க 2 பேரும் அவர் காலில் போய் விழுறாங்க, இயேசுநாதர் பாதத்தில், நீங்கள் இருந்திருந்தா என்று சொல்லி. ஆண்டவருக்கே மனசு ரொம்ப உருகிச்சு, இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதியிருக்குது. அதுக்கு பிற்பாடு நடந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு லாசருவை என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பிட்டார். சரி, இது தெரிஞ்ச சம்பவம். அப்போ உயிரோடு எழுப்பிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ லாசரு மார்த்தாள் வீட்லேயும் மரியாள் வீட்லேயும் என்ன நடந்தது? எல்லோரும் ஒப்பாரி வச்சு எழுதிட்டு இருந்தாங்களா? சொல்லுங்கள். ஐயோ என்ன எங்கே இப்படி பண்ணிட்டார், இந்த மாதிரி இந்த அநியாயத்தை எங்கே போய் சொல்கிறது, வச்சுட்டு 4 நாளைக்கு சத்து அழுகி போனதை எழுப்பிட்டேன் அப்படியா? ஆட என்னங்க நீங்கள்? அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க நினச்சே பார்க்கல, எதிர்பார்க்கல, அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்ததுனால என்ன செய்தாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா,
இல்லை, யோவான் 12 இருக்குது பாருங்க, 2வது வசனம். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்றாங்க, விருந்து வைக்கிறாங்க. அங்கயா லாசரு உயிரோட வந்துட்டான். ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட இயேசுநாதரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். உட்கார்றா பந்தி விருந்து அமக்கலம் படுதாங்க. நான் சொல்ல வருது சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை செய்ய தாமதித்திருந்தாலும், செய்யாமல் இருந்தாலும் ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. அதை தான் இப்போ சொல்ல வந்தேன். ஆண்டவரை குறைச்சி பேசாதீங்க, பழித்து பேசாதீங்க, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க. என்ன இந்த ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சோத்தை கண்டோம், என்ன செஞ்சிட்டார இந்த ஆண்டவர் என்று ஆண்டவருக்கு விரோதமாக பேசாதீங்க. பேசிட்டு அவங்கள போய் கேட்டால் சிலர் சொல்கிறத சொல்கிறேன், எல்லாரையும் அப்படி கிடையாது. சிலர் சொல்கிற காரியம், என்ன இப்படிலாம் பேசக்கூடாதுங்க, என் வேதனைங்க, என் வயிற்றுச்சலுங்க, என் வலி, நான் பேசுகிறேங்க, சும்மா இருங்க, உங்களுக்கு தெரியாது என் நிலைமை தான் அப்படின்னு உங்களையே அடைச்சிட்றாங்க. உண்டு தானே? போய் சொன்ன போனால் இப்படி தாங்க பேசுவான். ஏசுநாதர் இருக்காரா இல்லையா? ஏசுநாதர் இருந்தாருன்னா ஏன் அப்படிலாம் நடக்குது? அடுத்த கேள்வி, ஆண்டவர் இருந்தாருன்னா ஏன் அப்படிலாம் நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்குது? ஏன் இதெல்லாம் தடுக்க மாட்டுறாரு? ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டுறாரு? ஏன் இதெல்லாம் சரி செய்ய மாட்டுறாரு? கேள்வி. அந்த கேள்வி நியாயமானது தான். ஆனால் கேள்வி கேட்டுலாம் நீ ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை தாழ்த்தி பணிஞ்சு, அது ஏன் எதுக்குன்றதெல்லாம் ஆண்டவருக்கு தான் தெரியும். நீ கேள்வி கேட்கறதுக்கு நான் அடிக்கடி ஒரு பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு? ஈனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். ஏனென்று கேட்க உரிமையில்லையே, எதையும் தாங்கும் ஓர் இதயம் தாரும், இதயம் தாரும். நல்ல இன்னும் பாட்டு நிறைய வார்த்தை இருக்குது. இந்த ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நமக்கு அந்த ரைட்னஸ் கிடையாது. அவரை பார்த்து ஏன்னு கேட்குறது. அதனால் இந்த சம்பவத்திலிருந்து உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் துக்கமான சூழ்நிலையிலையும் ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க, ஆண்டவரை குறைச்சி பேசாதீங்க, ஆண்டவரை பற்றி குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை தூஷிக்காதீங்க, ஆண்டவரை பகைச்சிக்காதீங்க, ஆண்டவர் மனசை துக்கப்படுத்துகிறபடி பேசாதீங்கன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்கு என்ன செய்யணும்? இதை தான் செய்யணும். அடுத்ததாக உங்களுக்கு துக்கமான ஒரு துயரமான ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், வாங்க சீக்கிரம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். சரி, கவனிங்க. இந்த சம்பவத்தை குறித்து நான் ஏற்கனவே ஒரு செய்தியும் கொடுத்துருக்கிறேன், பிரசங்கம். அதாவது எலியாவுக்கு அடுத்தபடியாக எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை கொண்டு அவர் மூலமாக செய்த நிறைய காரியங்களிலே இது ஒன்று. இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்கு புரியும். அந்த ஊரிலே, சூனேமியால் என்கிற ஊரிலேயே, அந்த ஊருக்கே பெரிய ஒரு பணக்கார வசதி உள்ள ஒரு பெண்மணி அவர்கள். அங்கே போட்டிருக்குது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி வீட்டுக்கு அந்த ஊருக்கு வந்து போகும் பொழுதெல்லாம் அந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு அப்படி விசிட் பண்ணிட்டு போவார். அப்பப்போ வருவார் போவார், அவ்வளோதான். இப்படி வந்து போகிறதை கண்ட அந்த பெண்மணி அந்த ஊழியக்காரருக்கு என்ன செய்ததாக எழுதியிருக்குது. அவள் வீட்டில் ஒரு அறை வீட்டை கட்டி, அவருக்கு தனியாக ஒரு ரூம் ஒன்று போட்டு, அவளில் ஒரு கட்டில் போட்டு, ஒரு மேஜை வைத்து, ஒரு நாற்காலி போட்டு, அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அதனால் ஒரு குத்து விளக்கு ஒன்று வச்சு,
என்னது வந்து போகும்போதெல்லாம் தங்குறதுக்கு அழகாக ஒரு ரூம் தயார் பண்ணுறாங்க. அவர் கேட்டார், இப்போ ஒரு ரூமு சரி செஞ்சு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த எலிசா என்கிற தீர்க்கதரிசியுடைய மனசில் என்ன எழும்புதுன்னா, என்னமோ வந்தால் போனால் நம்ம என்றைக்கே வந்தால் ஏதோ ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் இப்படி உட்காந்து ஒரு இலைப்பாருவோம், ஒரு நிழலுக்கு ஒதுங்கிட்டு போவோம், டயர்டாக இருந்தால் இறங்கிட்டு போகிறது தான் இன்னும் வழக்கம். நம்ம ஒன்று இந்த வீட்டில் வந்து தங்குறதுலாம் கிடையாது. எதுக்கு இந்த அம்மா இந்த அளவுக்கு எனக்காக தனியாக ஒரு மேலே மெத்தையில் வீடு ஒன்று கட்டி ரூம் போட்டு அதில் மேஜை கட்டில் நாற்காலி எல்லாம் வச்சு இவ்வளோ காரியம் செய்கிறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்கே என்று சொல்லி அவனை சிந்திக்க வைத்திருக்கிறது இந்த அம்மாவுடைய செயல்பாடுகள். அதை தான் நாங்கள் வசனத்தில் நாங்கள் எழுதியிருக்கிறது நம்ம அங்கே பார்க்குறோம். என்னது, அவன் ஒரு நாள் அந்த ரூமில் வந்து படுத்திருக்கும் போது அவன் கேட்குறான், என்னது 13வது வசனத்தில் இருக்கு பாருங்க. அவள் கேயாசை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று. கவனிங்க, அதாவது எலிசா அவனுடைய அசிஸ்டண்ட் கையாசி, அவனுக்கு உதவி செய்கிற உதவியாளர், அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த அம்மா கூப்பிடுப்பா. அந்த அம்மா வந்து நிற்கிது, அந்த ரூமோட வாசப்படியில் வந்து நிற்கிது கதவு ஓரமாக. அந்த அம்மாவுக்கு நேராக பார்த்து பேசாமல் கேஎஸ்டி சொல்கிறாரு, ஏம்மா என்னை இந்த அளவுக்கு ரொம்ப சலக்கரணையாக நீ வந்தால் போனால் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப உழுந்து உபசரிக்கிறேன், நம்ம பாணியில் பேசுகிறேன், இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு எல்லாம் உபசரணை பண்ணுறேன், எனக்கு தங்கறதுக்கு ரூம் போட்டிருக்கிற, எனக்காகவே இதை கட்டி வச்சுருக்கேன், கட்டில் மெத்தை எல்லாம் போட்டு அடாடா என்னம்மா ரகசியம், எதுக்காக இதெல்லாம் செய்கிற, உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்குறதாக அங்கே எழுதியிருக்குது. படிச்சிங்க, உங்களுக்கு புரியுது. அப்படி கேட்கும் பொழுது அந்த அம்மா என்ன சொல்லுது? அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், இந்த ஊரில் எல்லாருக்கு மத்தியில் என்ன செய்கிறேன், நல்லா இருக்கிறேன், நல்லா சுகமாக இருக்கிறேன். அங்கே இருக்க வார்த்தையை பாருங்க, எனக்கு ஒரு குறைச்சலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சா. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா இந்த அப்படி நம்ம அவளுக்கு ஏதாவது செய்யலான்னு பார்க்குறோம், அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு போகுது. அப்படி போகும்பொழுது எலிசா கேட்குறாரு, என்னப்பா ஏதாச்சும் எனக்கு செய்யணும்னு மனசுல தோணுது, ஏன் நம்மளை இந்த அளவுக்கு உபசரிக்குது கவனிக்குதே என்று சொல்லி. அப்போ கேயாசி ஒரு காரியத்தை சொல்கிறான் பாருங்க. என்னது? அவளுக்கு பிள்ளை இல்லை, அவளுக்கு பிள்ளையே இல்லை. அப்புறம் அவள் புருஷனும் பெரிய வயசுள்ளவன் என்றான். அவன் சொல்ற ஒரு கரெக்டாக ஒரு கண்டுபிடிச்சு சொல்கிறான் பாருங்க. ஐயா ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன், என்னப்பா சொல்லுப்பா, இவ்வளோ வசதி, இவ்வளோ பண வசதி இருக்குது, ஊர்லேயே பெரிய குடும்பங்க, எல்லா வசதியும் இருக்குதுங்க, நிறைய பண வசதி இருக்குங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கட்டிலெலாம் போட்டு ரூம்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்குங்க. ஆனால் அதுக்கு என்ன இல்லை, பேசல ஒரு பிள்ளை இல்லைங்க, ஒரு வாரிசுக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பக்குன்னுது. யாருக்கு? எலிசாவுக்கு. என்னடா அது இவ்வளோ பெரிய காரியம், மனசுக்குள்ளே ஒரு துக்கத்தை வச்சுக்கிட்டு துக்கத்தை மறைச்சிக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை, நான் சுகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாளே. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், அவளுக்கு துக்கம் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்ல வர்ற பாயிண்ட் போறீங்க. இப்போ அவளுக்கு துக்கம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வரீங்களா? அவள் சொல்லிட்டான் நான் சுகமாக இருக்கேன்னு. அப்படி கிடையாது. அவள் மனசுக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஒரு வருத்தம், ஒரு துக்கம் இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் அதை காட்டிக்கல. நான் சொல்ல வருது, அதை வெளிப்படுத்தலைன்னு சொல்கிறேன். அவளுக்குள்ளே இருந்த வருத்தத்தையோ இவர்கிட்ட போய் சொல்லி இவரை ஏன்பா கஷ்டப்படுத்தி அப்படிங்கிற ஒரு தோரணையில் என்ன செய்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவள் பெருந்தன்மையை நம்ம பார்க்குறோம். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு இருந்தும் அவள் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறான்னா அவளுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், இந்த உலகத்தில், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுடைய மனசு எவ்வளோ வேதனை என்பதை நீங்கள் பார்க்காம இல்லை, உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன், அப்போ இவளுடைய மனதிலே துக்கம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களா என்றதான் என் கேள்வி. நான் அதை ஏற்றுக்கொள்ள, வேதத்தில் எழுதப்படலையே தவிர என்ன பொறுத்தவளுக்கு அவள் உள் மனசில் உள்ளத்துக்குள்ளற அவள் துக்கத்தோடு தான் எழுந்திருப்பாள். வேதத்தில் அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அன்னாளுக்கு கூட குழந்தை இல்லாமல் இருந்ததுனால அவள் தேவாலயத்தில் போய் என்ன செய்தார் என்று சொல்லி போயிருக்கிறது. கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று அன்னாள் பாடினால, அன்னாள் தேவாலயத்தில் போய்
அழுது ஜெபம் பண்ணனா. ஏன் இதை சொல்ல வருகிறேன்? அப்போ அந்த அளவுக்கு மனசில் வேதனை இருந்திருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுபோல் வேதாகமத்தில் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே இந்த ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்பது ஒரு பெரிய பாதிப்பு தான். எனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை என்று சொன்னாங்கன்னா சும்மா சொல்கிறாங்க. அது ஏன் அது வெளியில் காட்டிக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ளே வருத்தம் இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த அம்மாவுக்கு சுனேமியாளுக்கு என்ன இருந்துச்சு? மனசில் குழந்தை இல்லையேங்கிற துக்கம் இருந்துச்சுங்க. இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் அந்த துக்கத்தின் மத்தியிலையும் அந்த துக்கத்தை வெளிப்படுத்தாமல், கவனிங்க, அந்த துக்கத்தை வெளிப்படுத்தாமல் வெளியே காட்டாமல் இந்த அம்மா என்ன செய்தாங்கன்றதும் அங்கே உள்ள விஷயம். என்ன செய்தாங்க? இவ்வளோ ஒரு துக்கத்தின் மத்தியில் இருந்த இந்த அம்மா அந்த காரியத்தை குறித்து சொல்லாமல் என்ன செய்தா? கர்த்தருடைய மனுஷனாகிய அந்த ஊழியக்காரனுக்கு உபசரிப்பு செய்தா. அதாவது அந்த கனப்படுத்துகிறதை தான் இந்த சம்பவத்தில் நான் பார்க்குறோம். என்ன சொல்கிறேன்னா, கவனிங்க, நாங்களே கஷ்டப்படுறோம். எனக்கே மனசில் ரொம்ப கஷ்டத்தில் நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன், வேதனையில் உட்காந்துருக்கேன். யாராவது வந்தா என்ன, போனா என்ன, ஏதாவது செஞ்சா என்ன, செய்யாட்டே போனா என்ன, ஊழியந்தான் நடந்தா என்ன, நடக்காட்டே போனா என்ன அந்த ஆண்டவர் பார்த்து எனக்கு என்ன ஏதாவது ஒரு புழு பூச்சை கொடுத்தாரா, ஒரு பிள்ளைய கொடுத்தாரா, அது எப்படியாவது போகிறாங்க. அப்போ என்னது இது? விரக்தின் விளிம்பிலே வருகின்ற ஒரு வார்த்தை. விரக்தி அடைஞ்ச வெக்ஸாகி சில பேர், ஆமாம் செஞ்சு என்னத்தை வாரிக்கிட்டேன், போ செஞ்ச வரைக்கும் போதும், போ பார்த்து செஞ்சு இப்போ எனக்கு என்ன பண்ணிட்டார் இந்த ஆண்டவர்? வர்றவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட்டுட்டு தான் எல்லாம் தான் செஞ்சோம். என்ன செஞ்சார் இந்த ஆண்டவர்? ஒரு சிலருடைய எண்ணங்களை நான் பிரதிபலிக்கிறேன். எவ்வளோ கொடுத்தாங்க, நான் சபைக்கு எவ்வளோ செய்தேங்க, ஊழியத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. என்னங்க இந்த ஆண்டவர் இப்படி விட்டாருங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டாருங்க என்று சொல்லுகிற நிலையிலே ஒரு சிலரை தான் நான் பேசுகிறேன். நான் எல்லாரையும் குறித்து நான் சொல்ல வரல. இதுபோல் எண்ணங்கள் ஒரு சிலரை பாதித்து கொண்டிருக்கிறது. நான் இந்த குழந்தை பாக்கியத்தை மட்டும் நான் குறி வச்சு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது ஈடேறாத, கைக்கூடி வராத, நினைத்து நடக்காத எத்தனை காரியங்களை குறித்து உங்கள் உள்ளத்தில் குமுறி கொண்டிருக்கீங்க, புலம்பி கொண்டிருக்கிறீங்க, வேதனைப்பட்டு கொண்டிருப்பீங்க. நீங்கள் இந்த ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த காரியம் ஒன்றும் சரியாகலையா சொன்னால் ஆண்டவர் குறை சொல்லக்கூடாதுன்னு அது வேறு முன்னாடியே முட்டுக்கடை போட்டார். அவர் யார்? என்ன? நம்ம முதல் குறிப்பு அது தானே, ஆண்டவர் முறுமுறக்கூடாது. சரி போய் வாயை மூடிட்டு என்ன பண்ணுறது, வாயை பொத்திட்டு எதையும் சொல்ல வேணான்னு இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளே என்னது, என்ன பண்ணார் இந்த ஆண்டவர்? இந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார்? இந்த ஆண்டவர் என்ன நான் கண்டேன், நான் செஞ்ச வரைக்கும் போதும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் போன வரேன்னு சொன்னேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நான் சொன்னேன். ஆமாம் ஊழியம் செஞ்சேன். எல்லாம் ஊழியம் செய்யாது, எல்லாம் நான் செய்யாத ஊழியமாக, நான் பார்க்காத ஊழியமாக எல்லாம் பார்த்தாச்சு, விடுங்க, எதாவது இருந்துட்டு போகிறோம் போங்க என்று இந்த அம்மா என்ன செய்யலை? பாருங்க, அவங்க புருஷனுக்கு என்ன வயசு அங்கே போடலை. என்ன வயசு? வயதாயிடுச்சுங்க, வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் குழந்தை பிறக்குன்ற ஒரு காலம் கடந்ததை அந்த வார்த்தை காட்டுகிறது. அப்போ வயசாகிட்டுது, இனிமேல் எனக்கு என்னங்க இருக்குது, இருக்க வரைக்கும் வாழ்ந்துட்டு போகிறோம் போ அப்படின்னு இல்லாமல் இந்த அம்மா என்ன செஞ்சது? அந்த எலிசாவுக்கு அவங்க வீட்டில் மாடியில் ஒரு ரூம் போட்டு, அதில் மெத்தை போட்டு, கட்டில் போட்டு, மெத்தை வச்சு, மேஜை வச்சு, நாற்காலி வச்சு, குத்துவலுக்கு வச்சு, அடாடா. இதெல்லாம் அவர் கேட்டாரா? இதை கேட்டார் அவர் கேட்கவே இல்லை. இப்போ அவர் கேட்காம எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அது அவர் எனக்கு ரொம்ப வசதியாக இல்லைப்பா, எனக்கு ஒரு கட்டில் போட்டுன்னு சொல்லிட்டு போனார் அவர் இல்லை. அப்போ ஏன் செய்தாங்க? அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் செஞ்சாங்க. வேறு எதுவும் எதிர்பார்த்து செய்ததாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அவங்க எதிர்பார்த்து செய்தாங்களா? அப்படி எதிர்பார்த்துருந்தா கூப்பிட்டு கேட்ட உடனே, ஆமாம் சாமி எனக்கு ரொம்ப நாளாக ஆச்சுங்க, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படி சொல்லியிருப்பாரு. கேட்குறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ அவர் எதிர்பார்த்துருந்தா அது சொல்லியிருக்கலாமே. அப்போ எதிர்பார்க்கலை. அப்போ எதிர்பார்க்கலன்னும் போது ஏன் இதை செய்தால்? நான் திரும்பியும் சொல்கிறேன், அவர் எதையும் எதிர்பார்த்து செய்யலைங்க. நான் ஒரு முறை ஒரு செய்தி கொடுத்துருக்கேன், கவனிங்க. ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்தால், திருப்பி சொல்கிறேன், ஆண்டவருக்காக நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்தால், நீங்கள் எதிர்பார்க்காத காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். புரியுதா? புரியலையே தெரியல.
இப்படி நடக்கும், இது எனக்கு கிடைக்கும், இதை செய்வார் என்று நான் நினைச்சே பார்க்கலைங்க என்று சொல்லக்கூடிய காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதாவது நான் இங்கே தான் வரேன். இந்த சுனேமியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் அவளுக்கு நம்பிக்கையே இல்லை, அப்படி நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இல்லை, எண்ணமே இல்லை. இருந்ததான் சொல்லியிருப்பா, ஐயா நீங்கள் தள்ள ஒரு கையை வச்சு ஒரு ஜாம் பண்ணுங்க, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு கேட்டுக்கலாமே. அவர் முடிவுக்கு வந்துட்டான். என்னது, நமக்கு வயசாயிடுச்சு, இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு மனுஷன் வந்து நிம்மதியாக நம்ம வீட்டில் வந்துட்டு தங்கிட்டு சாப்பிட்டு போகிறாரா, நல்லா சந்தோஷங்க. அவரோட எண்ணங்களை பாருங்கள், அவர் நினச்சே பார்க்கல, அப்படி எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒன்று நடக்கும் என்று சொல்லி. எப்படி ஒன்று நடக்கும்? இங்கே வாசிங்க, அங்கே எங்கே வாசிச்சிங்க? 14 படிச்சிங்களா? 14க்கு அடுத்து 15 படிங்க சீக்கிரம். அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். இங்க பாருங்க, நிறுத்துங்க, படிக்கலாம். அவளை கூப்பிடுப்பா அப்படின்னு நான் திரும்பி வந்து அம்மா வந்து நிற்கிது. என்னங்க, என்ன செய்யுது? என்னம்மா? எதுவுமே அவர் கேட்கல. இங்கே பாரு, அடுத்த வருஷம் இந்த நேரம் நம்ம பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன். இங்கே பாருங்க, அடுத்த வருஷம் இதே நாளில் உனக்கு ஒரு குழந்தை இருக்கும், போ. என்ன வார்த்தையை பாருங்க, அதான் அதுக்கு அர்த்தம். உன் பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பார், உனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், போ அப்படின்ட்டாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? அதற்கு அவள் ஏது ஐயோ ஏது? தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். இங்க பாருங்க, இங்க நான் சொல்றேன், என்ன சொல்றீங்க, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, ஐயோ என்ன அப்படி சொல்றீங்க, அபத்தம் இது நம்ம சொல்லுதுங்க. சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கணும்? ஐயா சாமி, இங்க பாருங்க, ஏன் ராசா நம்ம ஏற்றுக்கொள்றவரா இருந்தா, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தாங்க வாயிலிருந்து எதிர்பார்த்தேன். அப்படியா சாமி? அப்படி சொல்லல இந்த அம்மா. ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? இவள் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கும்னு அவள் நினைக்கவே இல்லை, நினைச்சு அதை செய்யவும் இல்லை. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப உங்க மனசுல ஆழமாக நான் பதிய வைக்கிறேன். அநேக காரியங்களை எதிர்பார்த்து செய்யறாங்க. இதை செய்தா இது நடக்கும், இது செய்தா எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி. நான் உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லி கொடுக்குற காரியம் அதுதான். நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க, கர்த்தர் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை வாழ்க்கையில் செய்வார். இங்கே பாருங்க, அவள் மனசுல இவ்வளவு ஒரு ஆழமான துக்கத்தை வச்சுக்கிட்டு கேட்கவே இல்லை, எனக்கு குழந்தை வேணும்னு கேட்கல. அவர் சொன்ன போது கூட அதை அவள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் சொல்லும் போது கூட, அவங்க என் மனசில் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு, அது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு இருந்தேன், நல்ல வேளை நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க, சரிங்க உங்கள் முகூர்த்தம், உங்கள் மனையில் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு. நமக்கெல்லாம் முகூர்த்தம் கிடையாதுங்க. நீங்கள் உலகத்தில் பேசுகிற வார்த்தையை தான் சொன்னால் தானே உங்கள் மனசில் பதியும். இது உங்கள் முகூர்த்தம் பழிக்கட்டுங்க, அப்படி தானே நீங்கள் பேசுவீங்க. சரிங்க அப்படின்னு இந்த அம்மா சொல்லிச்சா? ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி அவர் வாயை போய் அடிக்குது. என்னாச்சு கவனிக்கலையா? இந்த பக்கம் அவரை தான் கவனிக்க சொல்லுங்க, சொல்லியும் கவனிக்க மாட்டாரு. முன்னால் உட்காந்துருக்கீங்க, சொல்கிற வார்த்தையை கவனிச்சாதான் ஆண்டவர் வசனம் உங்களுக்கு கிடவும். எனக்கு நானும் மாதிரியே உட்காந்துருக்கிறாங்க சில பேர். கவனிங்க, என்னது 16 17 அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து, இல்ல 17 எலிசா தன்னோடு சொன்னபடியே ஒரு உற்பத்தி கால திட்டத்தில், அவர் சொன்னது பழிச்சு போச்சுங்க, சொன்னபடியே ஒரு பையன் பிறந்துட்டான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. பையன் பிறந்துட்டானா, சரிங்க நடந்து போச்சு. என்ன நடந்தது? இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு, அப்படி தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது பாருங்க. 20வது வசனம், சீக்கிரம் வாங்க. அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். இங்க பாருங்க, இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்தது. அதை ஆசையாக கொஞ்சி விளையாடி தூக்கி சுமந்து இப்படிலாம் இருந்த அந்த பிள்ளை செத்து போச்சு.
இதை நான் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் திரும்பி நான் கொண்டு வரேன். இந்த பிள்ளை என்னாச்சின்னு போட்டிருக்கு. இப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடந்தது? 28வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரன் வேண்டும் என்று கேட்டது உண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள். அடி பிடிச்சா பாருங்க ஒரு படி பெத்தியா. அப்போ சொன்ன பாரு, யோ இங்கே பாருங்க, நான் அப்பவே சொன்னேன், நான் உங்கள்கிட்ட குழந்தை கேட்டேன், எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னேன், நான் தான் போய் நடந்து போச்சு, போன போச்சு, எனக்கும் வயசாகிடுச்சு, சரி இருக்கிற காலம் எப்படியே வாழ்ந்துட்டு போகலான்னு இருந்தால் திடீர்னு அங்கேருந்து வராமல் சொல்கிறதையும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு ஆசையை வேற காட்டிவிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நடந்தது. எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது, அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்லையே, இன்றைக்கி என் பிள்ளை செத்து போச்சியா அப்படின்னு புலம்புறால பாருங்க. 28ஆம் வசனத்தில் என்று சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? என்ன சொல்ல வருகிறேன்? இப்போ ஒரு துக்கம், திரும்பி ஏற்கனவே ஒரு துக்கம் சந்தோஷமாக மாறி தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். அந்த சந்தோஷம் நீடிக்காமல் திரும்ப என்ன ஆயிடுச்சு? இப்போ அந்த பிள்ளை செத்து போச்சு. பிள்ளை செத்த உடனே இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ இந்த அம்மாவுக்கு திரும்பவும் ஒரு துக்கம் வந்துடுச்சு. அதை தான் சொல்ல வந்தேன். திரும்பவும் அவர் வாழ்க்கையிலே மனசில் முன்ன இருந்ததை விட அதிக துக்கமாக இருந்திருக்கும். என்ன முன்னையாவது இல்லைன்ற ஒரு கவலையோடு போச்சுங்க. யோசித்து பாருங்களேன், யாராக இருந்தாலும் இது வரைக்கும் இல்லைன்ற ஒரு கவலையாக இருந்துட்டு போச்சுங்க. ஒன்று இருந்து இல்லைன்னாக்கா அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா? யாராக இருக்கட்டும், நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு காரியம் நம்மகிட்ட இல்லைனாக்கா வருத்தம் தான், அது அப்படியே போயிடும். திடீர்னு நம்ம கையில் கொடுத்து நம்ம கையிலேருந்து வாங்குறாங்கன்னு வச்சுங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ இந்த அம்மாவோட நிலைமையை நினச்சி பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அம்மா என்ன செய்தார்கள் என்றதான் கேள்வி. என்ன செய்தாங்க தெரியுமா? புருஷன்கிட்ட சொல்லலை. நீங்கள் வாசிக்க நேரம் இல்லை. இவருங்க அந்த பிள்ளை இறந்து போச்சு. இறந்து போன பிள்ளைய வீட்டில் கதவு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டிவிட்டு சாவியை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டான். இருக்குது பைபிள், நான் சும்மா கதை சொல்லலை. என்ன நடந்ததுன்றது யாருக்குமே, அக்கம் பக்கத்தில் யாருக்குமே தெரியாதுங்க. மூச்சு காட்டில் இந்த அம்மா புருஷன்ட்ட சொல்கிறான், எனக்கு ஆள் வேலைக்காரன் வேணும்னு. எங்கே போகணும்? நான் ஊழியக்காரன்ட்ட போகிறேன். இப்போ ஒன்றும் அமாவாசை இல்லை, வெள்ளிக்கிழமை இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இப்போ எதுக்கு போகிறேன்னு கேட்குறேன். அதெல்லாம் சொல்கிறேன், நீ கொண்டா. உடனே வேலைக்காரன் வரான், கழுதை வருது, சேனம் கட்டி மேலே உட்காந்துக்கிட்டு நேராக போகிறான். வேலைக்காரனுக்கே தெரியாது. நல்லா கவனிக்கிறீங்க, வேலைக்காரனுக்கு எதுக்கு போகிறேன்னு தெரியாது. யார்ட்டையும் சொல்லலை. எதுக்கு இது இப்படி சொல்கிறேன், விவரித்து சொல்கிறேன் தெரியுதா? இதே ஒரு காரியம் உங்கள் வீட்டில் மட்டும் நடந்துருந்ததுன்னா, இதே போல் ஒரு நடந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரே கும்பை கூப்பிட்டுருப்போம். ஐயோ ஓன்னு ஒரு சத்தம் போட்டு ஊரே திரண்டு நின்று இருப்போம். என்னாச்சு? என்ன? ஐயோ என் பிள்ளை போச்சு. யோசித்து பார்க்குறேன். கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் வலி, என் வேதனை, என் வயிற்றுச்ச, என்னுடைய கஷ்டம், நான் அழாமல் என்ன பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. இது உங்கள் நியாயம். இந்த அம்மா என்ன செய்யலை, புருஷன்கிட்ட கூட சொல்லிங்க. புருஷன் கேட்குறான், எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன்னு கேட்குறேன். அப்போ கூட இதுமாரி ஆயிடுச்சு சொல்லவே இல்லை. மறைக்கிறான்னு அர்த்தமா? நான் அப்படி பார்க்கல. அவளுடைய மனதிடத்தையும் அவருடைய தைரியத்தையும் நான் பாராட்டுகிறேன். அந்த ஒரு சூழ்நிலையை கூட நிதானத்தை இழந்துடாமல் இருக்கிற ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். எதுவாக இருந்தாலும் இது அவர் கொடுத்தது, அவரால் வந்தது, அவர் மூலமாக வந்தது, அவர்கிட்டே போவோம், அவர்கிட்டே போய் சொல்லுவோம். அவர் தானே கொடுத்தாரு, அவர் சொல்லி தானே இந்த குழந்தை பிறந்தது. போய் பிடிச்சா பாருங்க, ஒரு காலை பிடிச்சான்னு எழுதியிருக்கிறார். காலை பெட்டியாக பிடிச்சிக்கிட்டான். அதே அழுது சொல்கிறா நடந்தது என்ன. இப்போ தான் எலிசாவுக்கே தெரியுது இந்த குழந்தை செத்து போச்சு. குழந்தை விசாரிக்கிறாரு, உன் புருஷன் நல்லா இருக்காரா, உன் பையன் நல்லா இருக்கானா, நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு எல்லாம் சுகந்தான் ஆமாம் போட்டுட்டு வரா. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்க, நீ அவளுக்கு எதிர்கண்டு ஓடி போய் நீ சுகமாக இருக்கிறாயா? 26 இருக்கு பாருங்க. நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றாள். அவள் சுகந்தான் என்று சொல்லி. இது எப்படி இருக்கு? அவ என்ன சொல்றா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கிறா, நல்லாவா இருக்கிறா. அவள் கேட்குறான், எல்லாரையும் விசாரிக்கிறான், கரெக்டாக விசாரிக்கிறான் பாரு. உன் புருஷன் நல்லா இருக்கானா, உன் பிள்ளை நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா? எல்லாரும் நல்லா தாங்க இருக்கிறாங்க. நீங்களா அந்த ஐயோ இன்னைக்கு எத்தனை பேர் நடக்காத காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னால் வாய்க்கு வந்தபடி என்னெல்லாம் பேசுகிறாங்க, ஆண்டவரை தூஷிக்கிறாங்க, ஊழியக்காரரை முறுமுறுத்தி பேசுகிறாங்க. கேட்டால் என் வலி, என் உத்தரம், என் வயிற்று வலியா பேசுவாயா?
பேசலாமா? நான் திருப்பி எங்கே வரேன்னா, இந்த அம்மா இவ்வளோ ஒரு பெரிய துக்கம் இருந்து அடக்கி வச்சுக்கிட்டு போய் ஒரு குறை பேசாமல் அவன் காலை போய் பிடிச்சிக்கிட்டு அழுது அவன் புரிஞ்சுக்கிட்டு அங்கே என்ன நடந்ததுன்றதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அந்த பிள்ளை திரும்ப உயிரோடு வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், வசனம் இருக்குது. எங்கே இருக்கு? 38 நினைக்கிறேன். அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவள் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். முடிஞ்சு, இது சம்பவம் முடிஞ்சிச்சு. நான் முடிச்சுக்கிறேன். செத்து போன பிள்ளை மீண்டும் நான் சொல்ல வந்தது என்ன, இன்னைக்கு நம்ம சப்ஜெக்டில் பார்ப்போம். இதை நிறைய விதத்தில் தியானிக்கலாம். நான் சொல்ல வந்தது அப்படி துக்கம் சந்தோஷமாக மாறிடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனை என்ன? எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்கீங்க? எத்தனையோ காரியங்களை குறித்து உன் மனசில் துக்கம் இருக்கத்தானே செய்கிறது. ஆண்டவர் எனக்கு அதை தரலை, இதை செய்யலை என்று சொல்லி புலம்பிக்கிட்டு தானே இருக்கீங்க. மனசுக்குள்ளே வேதனையோடு தானே இருக்கீங்க. கர்த்தரை குறித்து விரோதமாக பேசுகிறீங்களா, முறுமுறுக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். நான் முன்பு ஒரு சம்பவத்தை சொன்னேன். லாசரு மரித்ததை குறித்து. லாசருக்கு பிரியமாக இருந்த இயேசுவினிடத்தில் மார்த்தாள் மரியாதை என்ன செய்யலை? குறை சொல்லலை, முறுமுறுக்கலை. திரும்பி நான் இங்கே வரேன். சுனேமியாள் என்கிற ஒரு சம்பவத்தில் நான் பார்க்குறோம். இவள் என்ன செய்கிறாள்? இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசாவை குறித்து குறை பேசலை, முறுமுறுக்கலை, தூஷிக்கலை, முறையிட்டாள். அவளுடைய வேதனையை முறையிட்டதுனால என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கலைன்னா இன்றைக்கி என்ன வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசலாமா? பேசாதனால ஒன்றும் நடந்துடாதுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் பேசுவதனால நமக்கு பிரச்சனை அதிகமாகுமே தவிர உன் பிரச்சனை தீராது. என் வலி, என் வருத்தம், என் வேதனை பேசுகிறேன்னா பிரச்சனை அதிகமாகிட்டு போகிறீங்க. வலி இருந்ததுன்னா, வேதனை இருந்ததுன்னா என்ன செய்யணும்? நான் அதை தான் இப்போ சொல்கிறேன். உன் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால், நான் முன்பு சொன்னேன், அவர்கள் கர்த்தரிடத்தில் சொன்னாங்க தான் நிதானமாக நடந்தார்கள். இங்கே நான் பார்க்குறோம். நான் இதுக்கு இணையாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. வார்த்தை பாருங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னு நான் சொன்னேன். இவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்யணும். இப்படி செய்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்வாராம்? அதை மறக்க மாட்டாராம், மறந்து விட மாட்டாராம். மறக்காமல் என்ன செய்வாராம்? அதற்கு உரிய பிரதி பலனை ஆண்டவர் தருவார். நான் எங்கே வருகிறேன்? அந்த சுனேமியா எதிர்பார்த்து செய்யலை, ஒரு ஊழியக்காரர் என்று எண்ணி அவளுக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்ததுனால ஒரு அற்புதம் நடந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன். அவள் வாழ்க்கையில் இருந்த துக்கம் சந்தோஷமாக மாறினது சொன்னேன். திரும்பியும் ஒரு துக்கம் வந்தது, அதையும் ஆண்டவர் திரும்பி என்ன செய்தார்? திரும்பவும் அந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகிறதை பார்க்குறோம். நல்லா கவனிங்க. ஆனால் ஒரு காரியம், என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நிதானத்தை இழக்கவில்லை. நிதானம் என்ன சொன்னால், வாய்க்கு வந்தபடி பேசுறது, தூற்றுவதோ, தூஷிப்பதோ, குறை சொல்வதோ, முறுமுறுப்பதோ தேவனுக்கு விரோதமான காரியம். என்ன பேசுகிறாங்க தெரியுமா? இவர் என்ன ஊழியக்காரர், இவர் என்ன செய்வார், இவர் என்ன செய்தார், இவர் என்ன பண்ணுறாரு. ஏங்க, உங்களுக்கு நடக்கலைன்றது ஒத்துக்கிறேன், அது உங்களுக்கு வருத்தமான ஒரு விஷயந்தான், அது நஷ்டம்தான், கஷ்டம்தான், ரைட். அதுக்காக பேசலாமான்றது தான் வார்த்தை. இப்போ பேசக்கூடாது. பேசுவதனால இதை நடக்குன்னா தாராளமாக பேசுங்க, நான் ஒன்றும் சொல்லலை. நான் என்னை குறித்து பேசலை. இப்போ
பேசுறதுனால உங்களுக்கு ஒன்று நடக்குதுன்னா தாராளமாக எவ்வளோ நாளும் பேசிங்கன்ட்டேன். பேசுறதுனால ஒன்றுமே நடக்காது. நடக்க வேண்டியது நடக்காமல் போயிடும். பாருங்கள், இங்கே நடந்ததை நான் சொல்கிறேன். ரெண்டு சம்பவத்தை சொன்னேன். எதையும் பேசாமல் இருந்ததுனால இந்த மார்த்தாள் மரியாள் 2 பேரும், நீங்கள் ஒன்றும் வாசித்து பாருங்கள், நேரம் இல்லை, கவனிங்க. 2 பேரும் திரும்பியும் தம்முடைய தம்பியை தன்னுடைய லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறான்னு அவங்க நினச்சே பார்க்கல. ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் அதை எப்படின்னு கேளுங்க. அவர் எங்கே வச்சிங்கன்றாரு. அவங்க கொண்டாந்து இந்த கல்லறைகிட்ட காட்டுறாங்க. அப்புறம் கல்லறையை திறங்க, ஐயோ நாருமே சொல்கிறதே அவங்க அக்கா கறி தான் சொல்கிறான். கல்லறையில் கல்லை புரட்டுங்கன்னு இயேசு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுது? ஐயோ வேணாங்க, ஐயோ ஒரே நாத்தமாக நாருங்க. அதாவது இயேசு இப்படி செய்ய போகிறாருன்றது அதுக்கு தெரியல, தெரியாமே அது பேசுது. அதாவது எதிர்பார்க்கலன்னு நான் சொல்ல வரேன். தெரியலன்னு எதிர்பார்க்கல, இப்படி ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கல. அங்கே ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவங்க ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. சே, இது இன்றைக்கி வேதாகமத்திலே ஒரு இந்த ஹிஸ்டாரிக்கலில் ஒரு பெரிய ஒரு அற்புதமாக இடம் பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் செத்து போன 4 நாள் கழிச்சு ஒரு மனுஷன் உயிரோடு இருப்போன்னா என்ன சாதாரண விஷயமா சொல்லுங்கள்? அதனால தான் இன்றைக்கு அந்த அற்புதத்தை இன்றைக்கு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் அந்த குடும்பத்துக்கு தெரியல, சொல்லலை, எதிர்பார்க்கலை, நினைக்கலை. கர்த்தர் செய்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் இப்படி செய்வார். அதை தான் நான் சொல்ல வரேன். அதுதான் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கப்புறம்லாம் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க, அப்படி சொல்லாதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை குறை சொல்லாதீங்க. நான் திரும்பி இங்கே வரேன். எங்கே? சூனேமியாள். இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இங்கே ஒரு சம்பவம், அங்கே ஒரு சம்பவம். இவளை என்ன செய்தா? இங்கே இயேசுநாதர், இங்கே யார்? இங்கே ஒரு ஊழியக்காரர். இங்கே என்ன நடந்தது? அவளை ஏற்றுக்கொண்டு நிறைய கம்பேர் பண்ணி பேசணும், நிறைய சொல்லலாம். இயேசுநாதர் எப்பொழுது வந்து போனாலும் மாத்தாள் வீட்டில் தான் தங்குவாராம். பைபிளில் இருக்குது, நீங்கள் ஒன்று எடுத்து படித்து பாருங்கள். வரும்போது அந்த ஊருக்கு வரும்போது போகும்போதெல்லாம் அவங்க வீட்டில் தான் தங்குவார். ஏற்கனவே லூக்கா 10 கூட இந்த ஒரு சம்பவம் இருக்குது. மாத்தாள் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, அவர் நிறைய சமையல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து போயிட்டுருப்பார். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை சம்பவம். இது இப்படி இருக்கும் பொழுது அவருடைய குடும்பத்திலே ஒரு அற்புதம் நடந்ததை நான் சொல்கிறேன். அதே போல தான் இங்கே எலிசா என்ன செய்கிறார்? சுனேமை வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டுருக்கிறார். அடிக்கடி வந்து போயிட்டுருக்கிற வீட்டில் என்ன நடக்குது? இந்த அம்மா பார்த்துட்டு என்ன செய்யுது? இவருக்கு வந்து போகிறதுக்கு வேண்டிய வசதியெல்லாம் செஞ்சு வைக்குது. அப்படி செய்யும்போது எங்கே என்ன நடக்குது? அவளே நினச்சி எதிர்பார்க்காத வண்ணமாக ஒரு குழந்தை பாக்கியத்தை கிடைக்குது. அந்த குழந்தை மறிக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன செய்யுது? அதே போல் கிட்டத்தட்ட நீங்கள் வேணால் அந்த சம்பவங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ இங்கே வந்து போயிட்டுருக்கிறாரு. இந்த லாசரை மறித்து போகிறான். சாவு கூட வரலை. அதுக்கப்புறமா வராரு. அதுக்கப்புறம் லாசரை உயிரோடு எழுப்புறாரு. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள். நான் சொல்ல வந்தது, நம்ம எதையும் எதிர்பார்க்காம நாம் ஒரு காரியத்தை செய்தால் நீங்கள் எதிர்பார்க்காத காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுறதுக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். இதை செஞ்சால் இது கிடைக்கும், இதை செஞ்சால் இது நடக்கும் அப்படி நினச்சி செய்யாதீங்க. எங்கே நடக்குது நடக்கலை, கிடைக்குது கிடைக்கல, செய்யலை செய்வோம், அப்படி செய்யுங்கன்றேன். அப்படி செய்து பாருங்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் இப்போ எபிரேயர் 6:10 நீங்கள் என்ன படிச்சீங்க? எபிரேயர் 6:10 தானே படித்தது? நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் நீங்க காண்பிக்கிற அந்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. எதை மறக்க மாட்டார் ஆண்டவர்? பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே நான் சில நேரத்தில் சில காரியங்களை சொல்கிறது இல்லைன்னா சொல்ல விரும்புறது இல்லை, சொல்லக்கூடாதுலாம் கிடையாது. இப்போ நான் அதை சாட்சிக்காக நான் சொல்ல வருவது. சாட்சினா நம்ம சபையில், இங்கே சொல்கிறேன், நம்ம சபையில் அநேக விசுவாசிகள் இந்த வசனத்தை சொல்லும்போது நினைக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அநேக விசுவாசிகள் ஊழியக்காரரை கனம் பண்ணுகிறார்கள், ஊழியக்காரரை நேசிக்கிறார்கள், ஊழியக்காரரை பாசம் காண்பிக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். ஆனால் நான் வாயை திறந்து சொல்ல மாட்டேன், அவங்க பாராட்டுறது கிடையாது. அதுக்கு காரணம் சொல்கிறேன். பாராட்டுறது தப்பு இல்லை, நான் ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போ அநேக காரியங்களில் என் மேலே காண்பிக்கிற அன்பு, அந்த விசாரிப்பு, உபசரிப்பு, என்ன
நினச்சா இங்கே சிலர் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, பாதாம் பருப்பு வாங்கி வந்து கொடுக்கறது, பழமாக வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. இதெல்லாம் நான் விரும்புகிறதோ எதிர்பார்த்து செய்கிறாங்க நான் சொல்ல வரலை, கவனிங்க. நான் இது மனசுக்குள்ளே இதை நான் பாராட்டினா திரும்பி அவங்க செய்வாங்க, நல்லா புரிஞ்சு. அதனால தான் நான் யாரையும் இதை பாராட்டுறதில்ல. இதை நான் என்கரேஜ் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், ஆஹான்னு சொல்லிவிட்டு அப்புறம் எல்லாம் வாங்க. அதனால் அதையும் என் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. இப்போ ஏங்க அதை சொல்கிறீங்க? நான் இந்த வசனத்துக்கு சொல்கிறேன், அப்புறம் விளக்கம் நான் சொல்லித்தானே ஆகணும். இந்த வசனத்தை சொல்லும் போதாவது சொல்லித்தானே ஆகணும். என்ன வசனம் போட்டிருக்கு இப்போ படிச்சிங்க 6:10 சொல்லுங்கள். தமது நாமத்திற்காக காண்பித்த அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுறதுக்கு தேவன் அனுதி. கவனிங்க, சில நேரங்களில் எனக்கு ரொம்ப இஷ்டமானதை நான் எப்போதும் சொல்கிறது கிடையாது. சொல்லிட்டா எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவீங்கன்னு தான் நான் சொல்லவே மாட்டேன். இப்போ சொன்னால் கூட அதையும் புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் வாங்கி சில கொண்டு வந்து கொடுக்குற பொருட்களை சொல்கிறேன். நான் சில நேரத்தில் எனக்கு ஆண்டவர் நடத்துறது ஆச்சரியமாக இருக்குங்க. எதை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ சில நேரங்களில் சொல்கிறேன், அது வாங்கணும் அல்லது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற நேரமாக பார்த்து வரும் பாருங்க, அதுதான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியாது நான் அப்படி நினைக்கிறேன்றது. இதுதான் கர்த்தர் செய்கிறாரு நான் சொல்கிறேன். உங்களை கொண்டு உங்கள் மூலமாக செய்கிறார். சரியா? நல்ல உடலுக்கு ஆரோக்கியமானதும் என்னது அவசியமான ஒரு சில பொருட்களை, இந்த மாதிரி சிலர் வெள்ளரி பிஞ்சு, அது இது கொய்யா, இது எல்லாமே உடலுக்கு ஏற்ற ஒரு காரியங்கள். இது புரியுதுங்களா? இது போல் காரியங்கள் வரும்போது நான் யோசிப்பேன். நான் வாயத்திலிருந்து யார்ட்டையும் கேட்டதில்லை. ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்து வருது. 1 கொரிந்தியர் 9:15 1 கொரிந்தியர் 9:15. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. அப்படி இருந்தும் பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை, இதை நான் சொல்றதும் இல்லை. இப்போ எதுக்கு இங்க சொல்றீங்க? இவர் என்ன சொல்றேன், இப்போ எதுக்கு இங்க சொல்றீங்க? நீங்க இப்படிலாம் சொன்னா உங்களை எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாங்கன்னு பாருங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை. அந்த வார்த்தையை பாருங்க, பவுல் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதவும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்கிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு. இது பவுலுடைய அனுபவம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இதை தான் என்னுடைய அனுபவம். இதில் என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிடுறேன். ஆனால் அதே சமயம் நீங்கள் கர்த்தர் நிமித்தம், நீங்கள் ஊழியக்காரருக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை மறந்து விடுவதற்கு தேவன் மறக்கவே மாட்டார். சரி, இப்போ இது என்ன, இந்த நேரத்தில் என்ன சொல்ல வருகிறேன்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறணும்னு சொன்னால், சூனேமியார் ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அவன் நினச்சே பார்க்கல. அவளுக்கு ஒரு பெரிய குறை, சாதாரண விஷயமா அது, யோசித்து பாருங்கள். அப்போ அந்த ஊழியக்காரரை கனம் பண்ணினதுனால என்ன நடந்ததாக நம்ம வாசிக்கிறோம்? அப்போ நினைக்காத ஒரு காரியம் நடந்தது இல்லையா? நான் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் துக்கம்னு துக்கத்தையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க, துக்கத்திலே இருக்காதீங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும் என்று சொன்னால், இப்போது நம்ம 2 சம்பவத்தை நான் சொன்னேன். உங்கள் துக்கமான நேரத்திலையும் கூட நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். புரியுதா? சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு எண்ணம் இருக்குங்க, எல்லாம் எனக்கு மனசு இருக்குங்க, எல்லாம் எனக்கு ஆசை இருக்குங்க, எல்லாம் எனக்கு செய்யணும் எண்ணெல்லாம் இருக்குங்க. மனசு சரியில்லைங்க. மனசு சரியாக இருந்தால் தாங்க எதையும் செய்ய முடியும். இப்போ சொல்கிறாருல்ல, இன்னும் எல்லாம் அவங்க அதை வாங்கி அந்த கொடுத்தாங்க, இதை வாங்கி கொடுத்தாங்கன்னுட்டு, இன்னும் எங்களுக்கு மட்டும் என்ன இஷ்டம் இல்லாமல் இருக்குது. இன்னும் யாரோ 4 பேர் வாங்கி வந்து கொடுத்தாரா, இன்னும் அதை பெருசாக அது ஒரு மைக்கை பிடிச்சிட்டு ரொம்ப ஓங்கி பேசிகிட்டு இருக்காரு. கவனிங்க, எங்களுக்கு மட்டும் என்ன இல்லாமல் இருக்குது, உடம்பு சூழ்நிலை சரியில்லை, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் என்னங்க சொல்ல முடியும்? நான் தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன். நான் யாரையும் அப்படி நினைக்கவும் இல்லை, அப்படி செய்யணுன்ற எண்ணத்தை நான் பேச வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ வேறு வழியே இல்லை. நீ என்னை பற்றி என்னாலும் நினச்சிட்டு போங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னா, உங்கள் துக்க நிலையிலையும் நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் துக்க நிலையிலையும் நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும். நீங்கள் என் துக்கம் மாறட்டும், கவனிங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் நடக்கட்டும், எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும், நான் என்னெல்லாம் செய்யணும்னு ஆசை வச்சுருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? அடாடா இங்கே பாருங்க, நான் என்னெல்லாம் செய்யணும்னு மனசில் கோட்டை கட்டுறேன். அடா இங்கே வேறு அதை செய்யணும் இதை செய்யணும், ஒன்றும் நடக்காது. நீ சொல்கிறதும் நடக்க போகிறது கிடையாது, இதுவும் நடக்க போகிறது கிடையாது.
எனக்கு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு மட்டும் இது கிடச்சிச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு மட்டும் இவ்வளோ வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அடாடா இவரை நான் அப்படி கொண்டு வைப்பேன், ஒன்றும் நடக்காது, இங்கே நடக்க போகிறதும் கிடையாது. சொல்கிறதுக்கு ஆர்த்தியை சொல்கிறேங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களுக்கு எல்லாம் வந்து, இவங்களுக்கு தாராளமாக வந்து, நிறமாக வந்து, நிறையா வந்து, போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டாந்து கொட்டினதுக்கு அப்புறமா கொண்டாந்து இங்கே கொட்டுவாங்களாம். ஒன்றும் நடக்காது, நடக்காது. நான் திருப்பியும் சொல்கிறேன், அப்படி நினச்சி செய்யக்கூடாது. நம்முடைய இல்லாமையிலையும், நம்முடைய இயலாமையிலையும், நம்முடைய வறுமையிலையும், நம்முடைய கஷ்டத்திலையும் நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய வேண்டியதை செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வசனம் நிறைய பேருக்கு தெரியும். எப்போ செய்வார்? நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் இப்போ 2 காரியத்தை தான் சொல்லி முடிக்க முடியுது. கடந்த வாரம் சொன்ன சம்பவத்தை நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சாங்க. யாரை? பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் கொண்டு போய் என்ன வச்சாங்க? ஃபஸ்ட் கிளாஸ். ஜெயிலில் இப்போலாம் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்லாம் இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் இருப்பாங்க. ஏசியெல்லாம் போட்டிருக்கோம், கட்டில் மெத்தையெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ உள்ள ஜெயிலில் சொல்கிறேன். நம்ம பவுலும் சீலாவும் எந்த கிளாஸில் இருந்தாங்க சொல்ல முடியுமா உங்களுக்கு? எந்த கிளாஸில் வச்சாங்களாம்? தொழுமரத்தில் மாட்டி காலையும் கையும் என்ன சொல்லுவாங்க, தலைகீழ கட்டி தொங்க விட்டு அடி அடித்து ரத்த காயத்தோடு தொங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்தாங்க? ஆண்டவரை துதிக்கிறாங்க. துதிக்கிற நேரமே இது. துதிக்கும் பொழுது அற்புதம் நடந்தது. இதை நான் போன வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஊழியம் செய்யணும். உபத்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், கர்த்தரை பிரியப்படுத்தினார்கள், கர்த்தரை பாடினார்கள், கர்த்தரை துதித்தார்கள். அதுதான் நாங்கள் ஒரு பெரிய அற்புதத்தையும் விடுதலையும் கொண்டு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை மாற்றத்தை ஏற்படுத்தினது மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலை காவல்காரன குடும்பத்திலேயே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினதை நான் போன வாரம் சொன்னேன். அந்த வீட்டார் அனைவரோடு கூட சந்தோஷமாக இருந்ததாக நான் பார்க்குறோம். என்னங்க இது? இப்போ என்ன சொல்ல வருகிறேன், என்ன சொல்லுவோம் என்று சொன்னால், என்னை இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு தொங்க விட்டுட்டு இருக்கிறாரு, நான் என்ன ஊழியம் செய்கிறது? இப்போ நானே தொங்கிட்டு உட்காந்துக்கிறேன், இதெல்லாத்தையும் என்னை விடுதலை ஆக்கி விட்டுட்டோம், இந்த கை கால் கட்டெல்லாம் அவுத்து விட்டுறோம், நான் ஏசுனாருக்கு ஊழியம் செய்கிறேன். சில பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், ஐயோ நிறைய பிரச்சனை கிடக்குங்க, இதிலேருந்து எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னா நான் ஊழியம் செய்கிறேன். ஏங்க இங்கே கட்டு இருக்கும்போது, காயம் இருக்கும்போது, உபத்திரம் இருக்கும்போதே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாரியா? அங்கே தான் விடுதலை கிடைக்குது, அங்கே தான் சூழ்நிலை மாறுது. புரியுதுங்களா? ஏன் சிலரால் அப்படி செய்ய முடியல? பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியரில் நான் வாசிக்கிறோம் 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்க்குறோம். என்னது? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஆவாங்க, அவருக்கு என்னங்க அவர் சொல்லிட்டு போவார். கவனிங்க, அவருக்கு என்னங்க அவர் சொல்லிட்டு போவார். நான் சொல்கிறேன், யார் சொன்னது? யார்? பவுல் தான் சொன்னார், சந்தோஷமாக இருங்க என்று சொன்னார். ஆனால் அந்த பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, பாடுகள் உபத்திரத்தின் மத்தியில் கடந்து போகும்போது கர்த்தரை துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினதுனால அந்த குடும்பத்தாருக்கு சந்தோஷம், அங்கே உள்ள துக்க நிலைமைகள் மாறி, அவர்கள் நிலைமைகள் சூழ்நிலைகள் மாறி, அங்கே ஒரு சந்தோஷத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்ல வருது என்னென்றால், ஒரு துக்கமான சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் கடைசியாக தான் சொல்ல வரேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எப்போ பார்த்தாலும் உங்கள் கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்காது, எப்போ பார்த்தாலும் உங்கள் கஷ்டத்தையே சொல்லிகிட்டு இருக்காதிங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் உடம்பு வலியே சொல்லிகிட்டு இருக்காதிங்க. பவுலையும் சீலாவும் அடித்து அடியில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வாரம் வாசித்தோம், அவன் கை கால்களெல்லாம் காயங்கள் இருந்ததாகவும், அதை போய் அந்த சிறைச்சாலைக்காரன் போய் கழுவி விட்டதாகவும் போடுற காயம் இன்னும் ஆறவே இல்லை. அங்கே உடனே அங்கே சத்தியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த குடும்பத்தாருக்கு அங்கே ராத்திரிலே அங்கே ஞானஸ்தானம் நடக்குது, அவங்க எல்லோரும் ரட்சிக்கப்பட்டதாக. ஒரு நைட்டுக்குள்ளே எவ்வளோ காரியம் நடந்திருக்குதுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நிறைய பேர் சொல்கிறது காரியம் என்ன, என் பிரச்சனை தீரட்டுங்க, இந்த பிரச்சனை தீரட்டுங்க, இந்த காரியம் முடியட்டுங்க, நான் வந்துடுறேங்க ஊழியத்துக்கு. உன் காரியமும் முடியாது, நீ ஊழியத்துக்கும் வர முடியாது. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, உன் சூழ்நிலைகள் மாறும், உன் நிலைமைகள் மாறும். சரி, எப்படி இந்த பவுலால் மட்டும் எப்படிங்க இவ்வளவு கஷ்டத்திலையும் உபத்திரத்திலையும் பாடுகளையும் அவரால் எப்படி ஊழியம் செய்ய முடிஞ்சது? அவர் கையும் காலையும் கட்டி விட்டதாக, தொழில்மரத்தை தொங்க விட்டதாகவும் அடித்தாங்கதாங்க சொல்லி நம்ம வாசிக்கிறோம். எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது தெரியுமா உங்களுக்கு? பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்க. சீக்கிரம். மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் மனசு ரம்மியமாக இருக்கத்துக்கு நான் கற்றுக்கொண்டேன்.
தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கணுங்க. எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும், போதிக்கப்பட்டேன். போதிக்கப்பட்டேன். அங்க 11 பாருங்க, மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன். இன்றைக்கு ஏன் நிறைய பேரால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க முடியல? ஒரு போராட்டம், கஷ்டம், துன்பம், துக்கம், வருத்தம், வேதம் வரும்போது ஏன் பின்வாங்கி போகிறாங்க? ஏன் சோர்ந்து போகிறாங்க? ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் வேதம் வாசிக்கிறது இல்லை? ஏன் ஆண்டவரை விலகி போகிறாங்க? ஏன் பின்வாங்கி போகிறாங்க? ஏன் ஆலயத்துக்கு வரதில்லை கேட்டால் அவங்க நிறைய பேர் நீ வேறு வராதவங்க போய்கிட்டா கதையாக சொல்லுவாங்க. என்னங்க இந்த சபைக்கு வந்து நான் என்னங்க கண்டேன், ஒன்றும் நடக்கலைங்க, ஒரே பிரச்சனை தாங்க, இப்படி எல்லாம் சொல்லும்போது நீங்கள் உடனே இங்கே பாருங்க, ஆமாம் இங்கே சொல்கிறது நியாயமாக தான், ஒன்றும் வாயை பேச முடியாது வந்துடுவாங்க. ஏன்னா நீங்கள் விசுவாசம் இருந்தால் தான் அங்கே போதிக்க முடியும். இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறது, இது சொல்கிறது நியாயம்தான், ஓ இந்த கோயிலுக்கு வந்து ஒன்றும் நடக்கலை போல் இருக்குது. இப்படி இருந்தால் எப்படிங்க நடக்கும்? இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து போகிறது காரணம் என்ன என்ன இல்லை உங்களுக்கு? கற்றுக்கொள்ளலை. எதை கற்றுக்கொள்ளலை? எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளிலே, இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக என்னது 12வது வசனத்தில் பார்க்குறோம், என்னது போதிக்கப்பட்டேன். இன்றைக்கு இதுதான் உங்களுக்கு செய்தி, இதை தான் ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார். என்னத்தை போதிக்கிறாரு? வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருக்காது, என்ன வேணாலும் வரட்டுங்க, எந்த கஷ்டம் வேணாலும் என்ன வேணாலும் வரட்டுங்க. விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, கர்த்தர் மேலே விசுவாசமாக நம்பிக்கையாக இருங்க, கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்காதீங்க, கர்த்தரை குறை சொல்லாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். நான் 2-3 சம்பவத்தை சொன்னேன், திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். லாசருடைய வாழ்க்கையும் சொன்னேன், எலிசா வாழ்க்கை நடந்ததையும் சொல்கிறேன். என்ன செய்தார்கள், என்ன நடந்தது, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது. அதுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சும்மா எப்போதும் உங்கள் பிரச்சனையே பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் பிரச்சனை இருக்குது, ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லலை. இப்படி சொல்கிறதுனால நம்ம கஷ்டம்லாம் அவருக்கு எங்கேருந்து புரிய போகுது, நோ அப்படி நான் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், உங்கள் வேதனையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன், உங்கள் வருத்தம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆவியானவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மனசில் கஷ்டம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லலை, அது அற்பமாக எண்ணவே இல்லை. உங்களுக்கு தேவை என்ன? இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். என்னத்தை கற்றுக்கணும்? எந்த நிலையில் இருந்தாலும், எது நடந்தாலும் சரிங்க, கர்த்தருக்குள்ள திடமாயிருங்க, கர்த்தருக்குள்ள திடமனதாக இருங்க, மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கணுங்க. எப்படி கற்றுக்கிறது? கற்றுக்கணும் தான், கற்றுக்க தானே வந்திருக்கிறோம். எப்படி கற்றுக்கிறது? அங்கே நான் பார்க்குறோம், என்னது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த மாதிரி பிரசங்கம், இது போல செய்தி, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்கு தடம் மாறி போய்கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சத்தியம், இப்படிப்பட்ட உபதேசம், இப்படிப்பட்ட சிந்தை, இந்த அனுபவங்கள் வாழ்க்கையில் இல்லாததான் இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே பிரச்சனை வருகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏன் பிரச்சனை வருது? அனுசரித்து போகிறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, மன்னிக்கிறது கிடையாது, கசப்பு, வைராக்கியம், என்னத்தை மாறிட்டு போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன? இது போல சத்தியத்தை அவர்கள் பார்த்தது இல்லை, கேட்டது இல்லை, சொல்கிறதுக்கு ஆளு கிடையாது. எப்படிங்க? நீங்கள் தான் நான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்னு சொல்லலை. என்னை போல என்னை விட நன்றாக இந்த வசனத்தை எடுத்து போதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் அநேகர் இந்த வார்த்தைகளையோ இந்த சத்தியத்தையோ கேட்கறது இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அதன் திட்டமாக சொல்ல முடியும். இது போன்ற காரியங்களை எடுத்து சொல்லி கொடுத்து புரிய வச்சு போதித்து நல்ல வழி நடத்துறதுக்கு நிறைய பேர் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு சிலர் இருக்கிறாங்க, இல்லைன்னா இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஆனால் அதிகமான நபர்கள் கவனிங்க, எரியிறதுல எண்ணெய் ஊற்றுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, எரியிறதுல எண்ணெய் எடுத்து ஊற்றுறது மாதிரி ஒரு பிரச்சனையை பூதாகாமர் ஆக்கிறதும், ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதும், ஒரு குடும்பத்தை உடைக்கிறதும் பிரிக்கிறதுல தான் இன்றைக்கி தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர
கிடையவே கிடையாது. இது போல் சத்தியத்தை எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி இப்படி தான் இருக்கணும் என்று சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எத்தனை தாய்மார்கள் தன் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பெண்ணுங்களுக்கு புத்திமதி சொல்கிற தாய்மார்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் நான் பேசக்கூடாது. ஒரு நல்ல தாய்மார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதிக தாய்மார்கள் அடுத்த நிமிஷமே அங்கே உடனே இங்கேருந்து ஃபோன் வரும். ஃபோன் வந்துட்டு உடனே நீ வந்துரு, நாங்கள் வந்து கிராஸ் ரோட்டில் நிற்கிறேன், நீ வந்து இறங்கல, நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இதுக்கு மேலே அங்கே அந்த மனுஷன் நீ அந்த குடும்பத்தில் இருக்காத. இதெல்லாம் வாழுமா? இது இதெல்லாம் வாழும்? அதெல்லாம் வாழாது. இதெல்லாம் வாழற குடும்பமும் கிடையாது, வாழற பொம்பளும் கிடையாது, வாழ வைக்கிற தாயும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்? நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்படி சொன்னாங்கன்னா எப்படிங்க அந்த பிள்ளை அங்கே இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன், இது போல் போதித்து இத்தனை தாய்மார்கள் அனுப்புகிறாங்கன்றதான் கேள்விப்பேன். போகும்போதே என்ன சொல்லி அனுப்பணும், இந்த வருமானம் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். இந்த வசனம் இப்போ படித்தது என்னது, குறைவுபடும், பசியாக இருக்கும், இப்படிலாம் இருக்கணுமா? எல்லாத்தையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துலே அனுப்பணும். அதை விட்டுட்டு ஐயோ இன்றைக்கி அரிசி வாங்கிட்டு வரலையா, காய் வாங்கிட்டு வரலையா, ஐயோ ரசம் தானா, இருக்கட்டும், ஏன் ஒரு நாள் ரசம் போட்டு தான் சாப்பிட்டு போட்டுமே, அப்படியே இங்கே புதைக்கிறது. என் குடும்பத்தை என் பிள்ளைய நான் எப்படிலாம் வளர்த்தேன், இப்படிலாம் அப்படி பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுடைய பதைப்பு எனக்கு புரியாமல் இல்லைங்க. என்ன சொல்ல வருகிறேன்? இந்த சத்தியத்துக்கு நான் வருகிறேன். ஒரு நாள் நல்லது இருக்கும், என்ன எப்போ பார்த்தாலும் அப்படி இருக்கிற போது அதை யோசிக்கிறதே கிடையாது. ஒரு நாள் நடந்துட்டா போதும். ஒரே ஒரு வேலை நடந்துட்டா உடனே போன் அடிச்சு, அம்மா என்னது இன்னைக்கு குழம்பே இல்லை, என்னது தண்ணி ஊற்றி, ஐயோ நீ கிளம்பி வாடி, ஐயோ நான் உன்னை எப்படிலாம் வளர்த்தேன், பால் ஊட்டி நெய் ஊற்றி அப்படி வளர்த்தேன், இப்படி வளர்த்தேன், நீ வா நான் உனக்கு பிரியாணி செஞ்சு தரேன். இதெல்லாம் வாழற பிள்ளை கிடையாது. என்ன சொல்லி அனுப்பணும், சரிம்மா இருக்கட்டும், பொறுமையாக இரு, எனக்கு என்ன காரணமோ என்ன சூழ்நிலை தெரியல, அவசரப்பட்டு முடிவெடுக்க விட அப்படி சொல்லணும். தொடர்ந்து நடந்ததுனாக்கா நம்ம அதை கண்டிக்கணும். என்னங்க இது ஒரு குடும்பம் என்று சொல்லி, ஏதோ ஒரு நாள் நடந்துச்சுன்னா போச்சுன்னா உடனே அடிச்சிட வேண்டியது, உடனே இங்கே செய்தி வந்துட வேண்டியது. இதெல்லாம் வாழறதுக்கே லாய்க்கு இல்லை. சொல்ல வந்தது என்ன, போதிக்கலைன்னு சொல்ல வரேன். இந்த போதனை இந்த அம்மாக்காரங்க கேட்டதாங்க அந்த பொண்ணுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல தாய்க்காரங்க இந்த சத்தியத்தை இந்த போதனையை உள்ளே வாங்கிக்கணும். பைபிள் கீழ்ப்படிஞ்சதுனாக்கா அது தான் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். இதுவே தான் இங்கே அந்த இடத்துல பிறகுது என்னது பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அதனால் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இதை நான் சொல்ல வரலை, வந்துடுச்சு, கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த போதனைகள் இருந்தால் தான் நான் சொல்கிறேன், உபத்திரத்தை உங்களால் நிலைச்சி நிற்க முடியும், பாடுகளுக்குள்ளே நிலைக்க முடியும். அப்போ தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் அவர் எழுதுகிறாரு. நான் இந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் ஊழியத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் சொல்கிறார், நான் பசியாக இருந்தேன், நிர்வாணமாக இருந்தேன், கட்டுறதுக்கு துணி இல்லாமல் இருந்தேன்றார், பசியாக இருந்தேன், குளிரில் இருந்தேன்றாரு. ஊழியம் செய்தார், இப்படிலாம் இருக்க முடியும், இருந்தார். ஆனாலும் என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்கிறார் அவர், நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கிட்டேன்றார். இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற வேண்டும். நீங்கள் படுகிற வேதனை, வருத்தம், கஷ்டம், துன்பம், வியாதி, கடன் தொல்லைகள், பலவிதமான பிரச்சனைகள், உங்கள் மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா, துக்கத்தோடு இருக்கீங்களா, வேதனையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா, தீராத வியாதி, தீராத கடன் பிரச்சனை, புருஷன்மார்களால் தீராத கொடுமைப்படுத்தப்படுறீங்களா, சின்ன பின்னமாகி சிதைக்கப்பட்டு வருத்தத்திலும் கண்ணீரோடும் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா, கீழ்ப்படியாத ஒரு பிள்ளை, என்னென்ன காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எதை குறித்து எதை நினைத்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் இது நிலைமையை மாற்றுவார். நீ செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருக்கு விரோதமாக பேசாதீங்க, கர்த்தரை குறைச்சி பேசாதீங்க, கர்த்தரை குறைச்சி முறுமுறுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். எந்த கடினமான கஷ்டமான கசப்பான சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வாருங்க, கர்த்தருடைய பாதத்துக்கு வாருங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை நிலைமைகள் மாறும், குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாக கட்டாயம் இன்றைக்கு இப்பொழுதே ஆண்டவர் மாற்றுவார், மாற பண்ணுவார்.
சுனேமியால் ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் அவர் நினைச்சே பார்க்கல. தனக்கு இப்படி இத்தனை வயசாகி எனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவர் நினைச்சே பார்க்கல. கர்த்தர் செய்தார். அவள் கேட்டு செய்யல, கேட்காமே செய்தார். நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரரை கனம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரரை நன்றாக உபசரியுங்க. சுனேமியால் ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் நடந்தது அற்புதம். ஊழியக்காரரை விரோதமாக அவள் பேசவே இல்லை. சுனேமியா அந்த குழந்தை மரித்த பிற்பாடு கூட அந்த ஊழியக்காரன் நிந்திக்கலை. பேசியிருக்கலாம், நீங்கள் கொடுத்து உங்களால் தான் இப்படி ஆச்சு என்று சொல்லி. அப்படி சொல்லலை. மீண்டும் அவர்கிட்டே வந்து ஒரு காலை பிடிச்சிக்கிறார். கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, எது நடந்துகிட்டு இருக்குது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. பிரைஸ் சொல்லார். கர்த்தர் உன்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டியது செய்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வார். பிரைஸ் சொல்லார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். என்ன சொல்லி ஜெபிக்க போறீங்க? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்க கவனமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய வார்த்தையை கேட்க கவனமாக இருக்கிறார். பிரைஸ் சொல்லார். இன்றைக்கு இந்த நாளிலே இந்த வார்த்தையை, இந்த செய்தியை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, தூர தேசத்திலேயும் காணொளி மூலமாக, வீடியோ மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ரிபலதர ஷதலந்தர ரியாதுரகர. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் நீங்கள் உங்கள் மனசை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுக்க மனசாக இருக்கீங்க? உங்களுக்கு இஷ்டம் இருந்தால், விருப்பம் இருந்தால், இந்த வார்த்தைக்கும் இந்த வசனத்துக்கும் கீழ்ப்படிய மனதாக இருந்தால், நீங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த நேரத்தில், இந்த ஜெபிக்கும் போது, ஜெப நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அதுதான். இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை இங்கே கேட்டீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட பேசியிருக்கிறார். இவ்வளோ நேரம் ஆண்டவர் தான் உங்களோட பேசினார். கர்த்தர் தான் இந்த வார்த்தைகளை தந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பட்சத்தில், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டது உண்மையானால், அதற்கு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் அபியாசப்படுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுடைய வலது கையை ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி வாழுவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் விரும்புகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், என்னை அதன்படி நடத்துங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை தாங்க. இன்றைக்கு இந்த படித்த இந்த கேட்ட வார்த்தையின்படியாக மனம் ரம்மியமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க. என்னால் அப்படி வாழ முடியல, என்னால் அப்படி இருக்க முடியல, என்னால் அப்படி செய்ய முடியல. நான் அடிக்கடி கோபப்படுறேன், அடிக்கடி எரிச்சல் அடைகிறேன், அடிக்கடி நான் டென்ஷன் ஆகிறேன், எனக்கு கசப்பு வருது, வருத்தம் வருது, வெறுப்பு வருது, நான் முறுமுறுக்கிறேன், குறை சொல்கிறேன். நீங்கள் செய்யாததெல்லாம் நினச்சி என் மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்கத்தான் செய்கிறது. தயவு செய்து மன்னிங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மார்த்தாள் மரியாளை போல உங்களுடைய பாதத்தை பணிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. உண்மை எதிர்த்து கேள்வி கேட்காமல், முறுமுறுக்காமல் உங்களுடைய பாதத்திலே நான் சரணடைய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சுனேமியா ஸ்திரீயும் அந்த எலிசாவுடைய கால்களை பிடித்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த மார்த்தாள் மரியாள் இருவரும் இயேசுவினுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து அழுது ஜெபித்ததாக அங்கே எழுதியிருக்கிறது. இந்த சுனேமியாளுடைய காரியத்தை பாருங்க. அவள் எலிசாவுடைய கால்களை பிடித்து கொண்டு, என்னுடைய பிள்ளை எனக்கு நான் வேண்டும் என்று கேட்கவில்லையே, எனக்கு ஏன் இப்படி செய்திருக்கின்ற அபத்தை என்று நான் சொல்லவில்லையே என்று கதறி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெண்டு சம்பவங்களிலும் அவருடைய காலை பிடித்து கொண்டு அழும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாங்க முடியாத, சொல்ல முடியாத துக்கத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனைத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்களா? கர்த்தருடைய காலை பற்றி கொள்ளுங்க.
கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஒரு குடும்பத்தை மாற்றப் போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையை மாற்றப் போகிறார். ஒரு மனசுக்கு துக்கத்தை மாற்றப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விருப்பம் உள்ளவர்கள், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வார்த்தைக்கு இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அதற்கு அடையாளமாக தான் உங்கள் கையை நான் உயர்த்த சொல்கிறேன். உங்கள் கையை உயர்த்தி கர்த்தர்ட்ட நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் குடும்பம் என் வாழ்க்கையை மாற்றுங்க, எனக்கு அந்த கிருபையை தாங்க, என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படி செய்யுங்க, என் வாழ்க்கையில் இந்த அனுபவமாக மாறட்டும், என்னை சாட்சியாக நிறுத்துங்கப்பா என்று சொல்லுங்க, கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தூரத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இருக்கின்ற இடத்திலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை வசனத்தை கேட்டு உம்மை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த கரங்களை பிடித்து கொள்ளுங்கப்பா. உயர்த்தப்பட்ட அந்த கரங்களை கர்த்தருடைய கரம் பிடிப்பதாக, நீர் அவளை கரம் பிடித்து நடத்துவீராக. அவருடைய துன்பம் துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றுவீராக. அவருடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக. கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பீராக, அவளுடைய கண்ணீரை துடைப்பீராக, அவருடைய கதறலை கேட்பீராக, அவருடைய வேதனையை நீக்குவீராக, அவருடைய வியாகுலத்தை அகற்றுவீராக, அவருடைய நிந்தை அவமானத்தை கர்த்தர் போக்குவீராக, அவருடைய தீராத வியாதியை அவளை விட்டு நீக்கி குணமாக்கி சுகமாக்குவீராக. தீராத பிரச்சனையிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, அன்றைய குடும்ப கவலையிலிருந்து, பிள்ளைகளை குறித்திருக்கிற கவலையிலிருந்து, எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் தேவன் தாமே நீர் அவருக்கு விடுதலையை தருவீராக, வெற்றியை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக. அவருடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்காக வாழ்ந்ததையும் இருந்ததையும் செய்ததையும் அவர்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்ததையும் ஆண்டவரே நீ மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கண்ணீர் எல்லாம் உடைய தூரத்தில் வைத்திருப்பீராக. அவருடைய கண்ணீர் எல்லாம் உடைய தூரத்தில் அல்லவா இருக்கிறதப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கண்ணீரோடு கதறோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தாமே தொடுவீராக. கீழ்ப்படியாத அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை ஏற்படுத்துவீராக. தேவனுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்துவீராக, சந்தோஷத்தை உண்டாக்குவீராக. கிருபையாக இறங்கும். அனைவர் மீதும் உடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. செபித்த கேட்ட ஆண்டவர் வேண்டிக் கொண்ட அனைவர் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆளுகை செய்யும், ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.